வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தேவையான மெட்டீரியல்ஸ். இதில் இது பிரைடல் சாரீக்கான டிசைன், கொஞ்சம் ஹெவியான டிசைன். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கலாம். லேயர்ஸ் 3 லேயர் போல் வரப்போகுது. ஸோ கிளாத் லாக் பண்ணிவிட்டு திருப்பி 3 செயின். ஸோ 2 கேப்பை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். 3 செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ 2 கேப் இருக்கும் உங்களுக்கு. இப்போ திருப்பி பீடு வச்சுருங்க. பீடு வச்சுட்டு திருப்பி 2 கேப், 3 செயின் போட்டு கிளாத் லாக்கு, திருப்பி 3 செயின் போட்டு கிளாத் லாக்கு. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி ஃபுல் சாரியும் வரப்போகுது. அந்த கேப்பில் 2 கேப்பில் தான் நம்ம அடுத்த லேயர் போட போகிறோம். கொஞ்சம் ஹெவியான டிசைன், ரொம்ப ஈஸியானதும் கூட. நம்ம ஏற்கனவே பார்த்த டிசைன், ஒரு சின்ன வேரியேஷன் தான். ஸோ இப்போ பீடு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். 2 கேப் 3 செயின் போட்டு திருப்பி பீடு. ஸோ இதே மாதிரி ஃபுல் சாரியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக உங்கள் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கேப்போடு கிடைக்கும். இப்போது கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இன்னொரு கலர் த்ரெட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளூ கலர் த்ரெட்டை எண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 கேப் இருக்கு இல்லையா, அந்த 2 கேப்பில் 5 DC போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் 5 DCயில் மிடில் பீடு வைக்க போகிறோம், சென்டர் பீடு. ஸோ 2 DC ப்ளைனாக போட்டுக்கோங்க, 1 DC பீடோட போட்டுக்கோங்க. திருப்பி 2 DC ப்ளைனாக போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கேப் செயினில் 3 செயின் கேப்பில் போட போகிறோம். திருப்பி அடுத்த 3 செயின் கேப்பில் இதே மாதிரி 5 DC வித் பீடு. ஸோ 2 DC ப்ளைனாகவும் 1 DC பீடோட, அடுத்த 2 DC ப்ளைனா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 10 DC உங்களுக்கு அந்த 2 கேப்லேயும் வரும். இப்போ 4 செயின் போட்டுக்கோங்க. பீடு வர இடத்துல மேலே 4 செயின் வரும். திருப்பி டிசியில் எடுத்துட்டு அதே ஹைட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அந்த 2 கேப்பில் 3 செயின் கேப்பில் திருப்பி 5 DC போட போகிறோம். இதே மாதிரி டில் எண்டு. இது செகண்ட் லேயர். ரொம்ப ஈஸி, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ மேலே டாப் லேயர், தேர்ட் லேயரில் 2 டிசைனை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ பார்க்க ஒரே மாதிரி இருக்குமே ஒழிய உங்களுக்கு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதை தனித்தனியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனி வீடியோவாக ஒரு நாள் பார்க்கலாம். இப்போ திருப்பி நம்ம பேஸ் போட்ட கலரே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தேர்ட் லேயரில் உங்கள் சாரீக்கு ஏற்ற கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ட்ரிபிள் கலர்லேயும் போடலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர அந்த 5 செயினில் நான் ஒரு செயின் போட்டு 4 சிங்கிள் க்ரோஷா போட்டுறேன். ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 கேப், அதாவது 5 DC போட்ட கேப்பில் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம், ஆரம்பிப்போம். இப்போது இந்த கேப் 5 DC போட்ட கேப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு. இப்போ ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிக்கோங்க. பீடில் வச்ச அந்த 4 செயின் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் விட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். 2 செயின் போட்டு 5 டைம்ஸ் DC பீடோட க்ராஸ் பண்ண போகிறோம். அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்குள்ளேயே 5 டைம்ஸ் பீடோட DC போட்டு க்ராஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி அந்த இடத்த கவர் பண்ணுற அளவுக்கு எத்தனை போடணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நான் 5 டைம்ஸ் போடுறேன். ஒரு பீடு வச்சுட்டு 2 தடவை ப்ளைனாக DC போட்டுக்கலாம். இந்த DC முடித்ததுக்கு அப்புறம் திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாக் சுற்றிட்டு இந்த 4 செயின் கேப்பில் உள்ள விட்டு நீங்கள் கட்டிடுங்க. ஸோ இப்போ அடுத்த தடவை போட போகிறோம், அடுத்த செட்டு. இதே மாதிரி பெட்டல் 3 செட் ஆஃப் பெட்டல்ஸ் போடுவோம். 2 செயின் போட்டுட்டு DC கிராஸ், இந்த கிராஸ் DCயில் 5 டைம்ஸ் போடுவோம். 5 டைம்ஸில் 1 டைம் பீடு வைப்போம், மிடில் பீடு வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேலே இருக்க பெட்டல் மாதிரி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதே மாதிரி செகண்ட் டைம் போட்டுடலாம். செகண்ட் டைம் 5 DC போட்டு முடிச்சுட்டு திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷாக் சுற்றி 2வது தடவை முடிச்சாச்சு. இப்போ 3வது தடவை ட்ரிபிள் க்ரோஷாக் சுற்றி கீழே இருக்க 4 செயினில் உள்ள விட்டு எடுத்து திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா போட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்குள்ளே க்ராஸ் 2 செயின் போட்டு. ஸோ இந்த மாதிரி 3 டைம் போட்டுடலாம். நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ தூரம் கேப் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கேப் இருக்குது, டைட்டாக இழுக்குது அப்படின்னா 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். இது மினிமம் 3லேருந்து 6 டைம்ஸ் வரைக்கும் போடலாம். 6 டைம்ஸ் போடுறதுக்கு நம்ம இன்னும் ஸ்கிப் பண்ணி தள்ளி போகணும். இந்த கேப்புக்கு 3 டைம்ஸ் போட்டால் போதும்.
ஸோ நம்ம போடுற டிசைன் தான் ஒவ்வொன்றும் மாறுறதுக்கு காரணம். இப்போ நான் வச்சு பார்த்தேன்னு வைங்க, உங்களுக்கு சுருங்காமல் நீட்டாக உங்களுக்கு வந்து உட்காரும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு தடவை நான் போட்டேன் அப்படின்னா வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும். இப்போ கரெக்டாக போய் அடுத்த அந்த 5 டிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிடில் நம்ம லாக் பண்ணிடலாம். சுருங்காமல் இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும் நமக்கு டிசைனு. இல்லைன்னா சுருங்கிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம குச்சு கட்டணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து 2 பேட்டர்ன் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ குச்சு கட்டுற இடத்துல வேறு பேட்டர்ன் போட போகிறோம். அது ஏற்கனவே நம்ம போட்டது தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நோட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இந்த பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட டிசைன். ட்ரிபிள் க்ரோஷாவில் க்ராஸில் பீடு வைக்க போகிறோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷா ஃபஸ்ட்டு 3 பீடு வச்சுருக்கேன் இல்லையா, 3 ட்ரிபிள் க்ரோஷா போட்டு க்ராஸில் சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கேன். தென் நடுவில் 2 ட்ரிபிள் க்ரோஷா ப்ளைனாக போட்டிருக்கேன். திருப்பி 3 ட்ரிபிள் க்ரோஷா பீடோட க்ராஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 ட்ரிபிள் க்ரோஷா ப்ளைனாக போட்ட இடத்துல தான் நம்ம வந்து குச்சு கட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2 டிசைனை கம்பைன் பண்ணி ப்ரைடல் சாரீக்கான டிசைன் இது. ஸோ இந்த இடத்துல குச்சு கட்டிடலாம். இப்போ குச்சு கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், கிராண்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்ட 3 ஆர்ச் மாதிரி போட்ட டிசைனு பெட்டல் டிசைன். தென் இங்கே ட்ரிபிள் க்ரோஷாவில் க்ராஸ் பண்ணது, 2 பிளைன் ட்ரிபிள் க்ரோஷா போட்ட இடத்துல நம்ம பீடு வச்சுருக்கோம். உங்களுக்கு நோட்ஸும் நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது டிசைன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.